ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையாக ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது இந்த வெயில் சீசனுக்கு முடி வந்து உதிராமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் அந்த கருப்பு இருக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் தரக்கூடிய பொருளை தான் நம்ம சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதே மாதிரி இப்போ இந்த வெயில் சீசனுக்கு இந்த ஹேர் டை வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இது நல்லா உங்களுக்கு போட்டுட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செம்மையாக வந்து நின்றுக்கும். அந்தளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு ஹேர் டை தான். பாருங்கள், நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கவே மாட்டேங்குது, ஒரு வாரத்துக்குள்ளே வெள்ளை முடி வந்துடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 3 மாதம் வரைக்கும் கூட இந்த டை வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா வெள்ளை முடி கருப்பாகவே இருக்கும். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து கீழே தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா நைஸாக முடியில் வந்து ஒரு 1 to 2 மணி நேரம் தலையில் நல்லா ஊற வச்சுருங்க அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் இல்லாமல் தலையில் அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெறும் தண்ணியில் அலசிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமே நல்லா உங்கள் முடி வந்து கருன்னு மாறிடும். செம்மையாக ரிசல்ட்டு தரும். அது மாதிரி இங்கே பாருங்க, பிடிச்ச எப்படி இந்த கையில் வெறுங்கையிலெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அலசுறப்போ அந்த கை வந்து கரை பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நிறையா பேர் வயதானவங்களாம் யூஸ் பண்ணலாமா நிறையா பேர் கேட்குறீங்க. 100 வயசுக்கு வரைக்கும் கூட இது யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. முடி எவ்வளோ வயதினராக இருந்தாலும் சரிங்க, செம்மையாக வந்து கருப்பாயிரும். சரி, இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறோமா, இது என்ன பொருள், இது எப்படியெல்லாம் இது ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பாட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சொல்லவே முடியாத அளவுக்கு கருன்னு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் டைக்கு வந்து தேவை இரும்பு கடாய் தாங்க முக்கியம். ரொம்ப இரும்பு கடாய் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செம பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு வேளை இல்லைன்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் இரும்பு அடிக்கணமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். சரிங்களா? இப்போது இரும்பு கடாய் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 to 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வந்து நம்ம சாப்பிட்டு அந்த தோலெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 பழம் அளவுக்கு தோல் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா காய வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல காப்பி பவுடர், இதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதுளம்பழத்தோட தோலோட அந்த துவர்ப்பெல்லாம் சேர்த்து அந்த எசன்ஸில் வந்து கிடைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஹேர் டை வந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 6 மாதம் வரைக்கும் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும். இப்போ காஃபியும் உள்ளே சேர்த்தாச்சு, கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதை கொதிக்க அந்த மாதுளம்பழத்தோட இந்த கலர் வந்து பாருங்கள், காஃபியோடு சேர்றப்ப நல்லா கருன்னு அந்த தண்ணி மாறுது. நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்க்குறோம்னா 1 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் அந்த தோலை நம்ம எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நம்ம முக்கியமான பொருளெல்லாம் சேர்த்து தான் நமக்கு டை வந்து
ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, காஃபி ஆல்ரெடி வந்து உங்கள் முடியை நல்லா நீண்ட நாளைக்கு கருப்பாக வைக்கும். அது கூட மாதுளம்பழம் வந்து ரொம்பவுமே உங்கள் முடியை வந்து தொவுறாக இருக்குது இல்லையா, அதனால் முடி 6 மாதம் வரைக்கும் கூட முடியை நல்லா கலர் பண்ணி வச்சுக்குவோம். அதனால் வெள்ளை முடி வந்து பயப்படவே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலை மட்டும் ஓரம் கட்டிட்டு இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஏன்னா வடிகட்டுறதுனால நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஆனால் நம்ம வந்து தோல் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால கையில் எடுத்தாவே உங்களுக்கு வந்துடும். அதனால் அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அணங்காமல் ஒரு கரண்டி வச்சு இந்த இதை வந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ணதை இதை எடுத்துகிட்டு நல்லா இந்த தண்ணியை நல்லா வடித்து பிழிஞ்சு விட்டுருங்க. இனி நம்மளுக்கு இது தேவைப்படாது. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு மெயின். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம கலந்து வைக்க போகிறோம். கீழே இறக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தக்கூடியது நெல்லிக்காய் பவுடர் 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சேர்த்தக்கூடியது மருதாணி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் 1.5 சேர்த்திங்க அப்படின்னா மருதாணி வந்து 2 சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அவரி சேர்க்க போகிறதில்ல. நிறைய பேர் கேட்பீங்க அவரி வேண்டாக்கான்னு. ஏன்னா நம்ம இந்த மாதுளம்பழத்தோலோட கரையே நம்மளுக்கு வந்து நல்லா கருப்பாக்கிரும். அதனால் வந்து நீங்கள் அவரி தேவையில்லை. அவரி உங்களுக்கு வந்து எதுவும் பண்ணாது, அலர்ஜி ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவரி பொடியை ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு உடனேலாம் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. இரும்பு சட்டியில் நம்ம வந்து நைட்டெல்லாம் மூடி வச்சிட போகிறோம். ஓவர் நைட் வந்து மூடி வச்சுட்டு காலையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இரும்பு வடைச்சட்டியை விட கருப்பாயிரும். அந்த அளவுக்கு கருன்னு மாறி இருக்கும். செம்ம ரிசல்ட்டு. ஆல்ரெடி வெறும் நெல்லிக்காய் பவுடரைவே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் குழச்சி போட்டிங்க அப்படின்னா முடி வந்து கருப்பாயிரும். வெறும் மருதாணியை வந்து போட்டிங்க அப்படின்னா முடி வந்து ரெட் ஆகும். இப்போ நான் சேர்த்துக்கிற பொருளோட மருதாணியை கலந்து நீங்கள் போடுறப்ப செம்ம கலரிங் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்ச்சி அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா இந்த தண்ணியை நல்லா வந்து சுட சுட தான் நம்ம ரெடி பண்ணி அந்த பவுடர் உள்ள போட்டிருக்கோம். அதனால் நல்லா ஊற வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு டைட்டான ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. இப்போ இது காலையில் வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கட்டும். காலையில் எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறப்ப செம்ம கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் நைட் வந்து மூடி வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்த்தா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. எப்போவுமே நம்ம ரெடி பண்ணி இரும்பு கடாயில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நம்ம காலையில் பயன்படுத்துகிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட இந்த கருப்பு வந்து போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டை தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். நிறைய பேர் வந்து ஹேர் டை போட்டால் சீக்கிரமாக வந்து வெள்ளை முடி வந்துடுதுக்கா, ஒரு 2 மாதம் கூட தாங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். சரி, இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிறைய பேர் அக்கா அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. இங்கே பாருங்கள், அந்த கையில் இருக்கிற நான் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். முடியை நல்லா வந்து எண்ணெய் இந்த மாதிரி சுத்தமாக எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் முடியை வந்து நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம கையில் வச்சுருக்கிறத அப்படியே வந்து இது பண்ணுங்க. கையில் வந்து கண்டிப்பாக காரை பிடிக்கும். க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லை ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கையில் இருக்கிறதுனால அப்படியே வந்து போட்டேன். ஏன்னா இந்த நேரம் மட்டும் எனக்கு வெள்ளை முடி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கையிலே வந்து இது பண்ணிடுறேன்.
பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டு போட்டிங்க அப்படின்னா கேப் இல்லாமல் எந்த இடமும் வந்து உங்களுக்கு தப்பிக்காது. நல்லா வந்து பிடிச்சிக்கும். நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.